வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மோனோ ஹைப்ரிட் கிராஸ். அதாவது மெண்டல் வந்து அவரோட ரிசர்ச்சில் பீ பிளான்ட் பட்டாணி தாவரத்தில் பண்ணின ஒரு டெஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி டெஸ்ட்டு தான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இது வந்து எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அ சிங்கிள் ட்ரைட் பிட்வீன் டூ ஆர்கானிசம்ஸ். ரெண்டு ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி படிக்கக்கூடியது. ஏன் இது வந்து மோனோ ஹைப்ரிட் அப்படின்னா வந்து இவர் வந்து ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் மோனோ சிங்கிள் ஒரே ஒரு ஹைப்ரிட் மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தார். ஸோ எ ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் தட் எக்ஸாமின்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஸ்பெசிஃபிக் ட்ரைட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டோட ஹைட் அதை மட்டும் பார்க்குறது, அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளாரோட கலர், இதை மட்டும் பார்க்குறது தான் வந்து என்ன ஏதோ ஒரு கேரக்டரை பண்ணி மற்றும் ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறது தான் இந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸு. அண்ட் தென் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மோனோ ஹைப்ரிட் கிராஸில் ஸ்டெம்மோட லென்த்தை வச்சு தான் அவங்க வந்து பண்ணினாங்க. ஸோ அதில் பண்ணினதில் அவங்களுக்கு ஃபைனலாக செல்ஃப் பாலினேஷன் ஆஃப் த ஜென்ரேஷன், அதாவது ஒரே அந்த வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் பண்ணி அதில் கிடச்ச அந்த ரிசல்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ரேஷியோ ஆஃப் டால் டு டுவார்ஃப் பிளான்ட், எது டால் எது டுவார்ஃப் அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்க யூஸ் பண்ண அந்த கிரிட் இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு புன்னட் ஸ்கொயர். எ கிரிட் யூஸ்டு டு ப்ரெடிக்ட் த ஜீனோடைப் ஆஃப் த ஆஃப்ஸ்ப்ரிங். அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் பற்றி நம்ம படிக்கிறதுக்காக நமக்கு ஹெல்ப்பான ஒரு ஸ்கொயர் தான் புன்னட் ஸ்கொயர். இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வந்துட்டு ஆர்சி புன்னட் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? ஸோ பொதுவாகவே மோனோ ஹைப்ரிடை பொறுத்தளவில் அதோட ஃபீனோடைபிக் ரேஷியோ அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோன்னு வேரி ஆகும். ஃபீனோடைபிக் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு 3:1 அண்ட் தென் ஜீனோடைபிக் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு 1:2:1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாப்பிக்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அப்போ என்ன கேரக்டர் எடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டெம்மோட லென்த்து ஹைட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதில் டால் வந்து டாமினன்ட், டுவார்ஃப் வந்து ரிசசிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் தென் அதில் அந்த ரேஷியோ ஃபீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு 3:1 அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு 1:2:1. மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸோ இப்போ ஹோமோசைக்கஸில் தான் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் பாலினேட்டட் பிளான்ட்டில் பண்ணியிருக்காங்க, புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான். ஓகே, தேங்க்யூ.